தேங்க்யூ. நீங்க கொடுத்த இந்த கைத்தட்டல் தன்னம்பிக்கை எல்லாமே எங்களை வாழ வைத்து வழிநடத்தி வரும் எங்களது மனித கடவுள் லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்துல சமர்ப்பணம் செய்து கொள்கிறோம். சோ கடவுள் வந்து எங்களை ஓணமாக படைச்சாலும் அந்த ஓணத்தை மறந்து இன்னைக்கு எங்களை எல்லாம் ஆட வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காரு. முடங்கி கிடந்த எங்களுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் கொடுத்து எங்களது மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற்றிய எங்களது மனித தெய்வம் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சோ பாத்தீங்கன்னா எங்களை வந்து கடவுள் ஊனமாக படைச்சாலும் இன்னைக்கு எங்க தாய் தந்தை வந்து எங்களுக்கு அந்த அரவணைப்பு அன்பு இல்லாமலும் எங்களுக்குன்னு அறக்கட்டளையை லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் உருவாக்கி எங்களை எல்லாம் அதுல படிக்க வைத்து எங்களுக்கும் நடன திறமையும் நடிப்பு திறமையும் உருவாக்கி இந்த திறமையை உலகத்துக்கு காட்டிட்டு இருக்காரு. சோ இது மூலமா நாங்க இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துல இன்னைக்கு நாங்க ஒரு பங்கு முன்னெடுத்து நாங்க போயிட்டு இருக்கோம். சோ இப்ப எல்லா படத்துலயும் எங்க லாரன்ஸ் மாஸ்டர் கூட எல்லா மேடை நிகழ்ச்சியிலையும் பார்த்திருப்பீங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, அதுல நாங்க ஆடி எங்க திறமையை காட்டுவோம். சோ இது மூலமா எங்களுக்கு நிறைய மேடை நிகழ்ச்சிகள்லாம் கிடைச்சு எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. சோ இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எங்க மாஸ்டர் அவர்கள் வந்து இந்த மல்லர் கம்பத்தை பத்தி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தாரு. சோ அந்த அப்லோட் பண்ண அந்த வீடியோ உடனே மக்கள் கிட்ட ரீச் ஆகி உடனே அவ்வளவு போன் கால்ஸ் வந்து எங்களுக்கு மல்லர் கம்பம் நிகழ்ச்சி மட்டுமே இப்போ 3 நிகழ்ச்சி புக்கிங் ஆயிருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்களது மனித தெய்வம் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாஸ்டர் பிளீஸ் ஸ்டேஜுக்கு. பேச வார்த்தை இல்ல. எங்க உண்மையாலுமே இன்னும் நாங்க நிறைய ஜெயிப்போம், சாதிப்போம். தயவு செய்து எங்க மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க, எவ்வளவு சுப நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சி, அதுல வந்து எங்க மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அந்த வருமானம் அவங்களுடைய குடும்பத்தை உயர்த்தும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க கொடுக்குற அந்த வாய்ப்பு வருமானத்துல கிடைக்கிறத வச்சுதான் இன்னைக்கு எங்க மாற்றுத்திறனாளிகள் குடும்பம் எல்லாம் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இது வந்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் உறுதுணையும் மேடையும் அமைச்சு கொடுத்து இப்போ டான்ஸ்ல இருந்து அடுத்த கட்ட நகர்வாக இந்த மல்லர் கம்பத்தையும் எங்க மாஸ்டர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ மாஸ்டர். தேங்க்யூ. வெற்றியாளன் இவர் ஆட்டத்திற்கும் ஆக்டிங்கும் தயக்கமின்றி தலை வணங்கும் ரசிகர் கூட்டம். காஞ்சனா முனியும் கை கொடுத்த கோடி வெற்றி, காலின் அதிசயம் இவர் நடனத்தின் புது விஷயம். தாய்மடி தேடி வரும் தவழும் கண்ணீர், அழுகுரல் கேட்கும் திசைகள் தோறும் முதலில் ஒலிக்கும் இவர் கருணை குரல். மனிதகுல வரலாற்றில் நாம் வாழ்ந்ததற்கான அடையாளம். பறவை எச்சமாய் பரவி கிடக்கும் இவரின் அன்பு சகாப்தம். பிஞ்சுகளின் பசிப்பினி போக்கும் கடவுளின் குரல். கல்விக்கும் காலத்திற்கும் மறவாத கடவுளின் செயல். பெருமையோடு அழைக்கிறோம் ஸ்பீடு டான்சர், லவ் ஸ்ப்ரெடர் ராகவேந்திரா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மீடியா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னக்கண்ணா மேடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்க நடனம் ஆடுறதை பார்த்துருக்கீங்க. நானும் வந்து எவ்வளோலாம் மேக்ஸிமம் என்னுடைய படத்தில் யூஸ் பண்ண முடியுமோ, நான் போகிற ப்ரோக்ராமில் எவ்வளோ அந்த பசங்களை வந்து ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடங்கியிருக்கு. பட் 2 கை கால் இல்லைனா கூட எங்களால் சாதிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கிட்ட. எனக்கே ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப டல்லானாலும் இல்லை ஏதாவது விஷயத்தில் அப்செட் ஆனாலும் பசங்களை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆட வச்சாலே இவங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க, நம்ம இதுக்கெல்லாம் அப்செட் ஆகுமோன்னு நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிப்பேன் பசங்களை பார்க்கும்போது. ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. என்ன கண்ணா, நான் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க, டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஃபோன் கால். அது இல்லைக்கண்ணா, கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்கணும், சினிமாவில் ஆடிக்கிட்டே இருக்கணும்,
மேக்ஸிமம் நான் பண்ற படத்துல எல்லாத்துலயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட, டைரக்டர் கிட்ட அந்த மாற்றுத்திறனாளி பசங்களை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, மாஸ்டர் எல்லா இடத்துலயும் அவங்களே போட்டா ஒரு மாதிரி இல்லை மாஸ்டர், ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்லை. எத்தனை தடவை நைன் தர த்ரிஷெல்லாம் வந்து பண்ண பார்க்குறாங்கல்ல சார், அதே மாதிரி நம்ம பசங்களை பார்க்குறாங்க. ஸோ இவங்களை பார்த்தா வாழ்வாதாரம் வந்து, ஸோ எத்தனையோ லாரன்ஸ் படம், எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்களா சார், ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்னு சொல்லும்போது ஒரு சிலர் ஒத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரிப்பீட் வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் மேக்ஸிமம் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் பசங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் மல்லர் கம்பன் இருக்கு, அப்படி ஒரு வித்தை இருக்கு, நான் கற்றுக்கிட்டு, ஏன்னா டான்ஸ் என்ன தானே ஒரே மாதிரி இருக்கு, இது நான் கற்றுக்கிட்டு பண்ணட்டுமா அப்படின்னு. அது என்ன நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். டான்ஸுங்கிறது கீழே ஆடுறது, அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மல்லர் கம்பன்றது ஒரு கம்பில் 2 கை 2 கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறதுங்கிறது, பேலன்சிங் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். நீங்கள் எப்படிப்பா அதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர், இதை நான் சாதிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க. சரி கண்ணா, நீங்கள் போங்க, நீங்கள் போய் அதை கற்றுங்க, ஜாகிரதையாக கற்றுங்க அப்படின்னு நான் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணதை கூப்பிட்டு பார்த்தேன், செக் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எக்ஸாமில் நான் தோற்று போயிட்டேன், சூசைட் பண்ணிக்கிறவங்க, அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு இறந்து போடுவாங்க, வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. பட் இந்த பசங்களை சொல்லணும்னா, இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அதை பார்க்கும்போது, இவங்களை பார்த்து நம்மளுக்கெல்லாம் கற்றுக்கணும் நிஜமா. அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்க, அப்புறம் 2 கை 2 கால் எதுவுமே இல்லாமல் மேலே ஏறுறாங்க, சாகசம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் வந்து கடவுள் வந்து 2 கை 2 கால், கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின் எல்லாம் கொடுத்து கூட கடவுளை திட்டிட்டு இருக்கோம் நம்ம, இன்னும் எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கல. 2 கை 2 கால் இல்லைன்னா கூட இவ்வளோ சாதிச்சு காமிச்சிருக்காங்க பசங்க. அவங்க அந்த ஆடி காமிக்கும் போது எனக்கு தோணுச்சு, இவங்க என்ன வேணா சாதிப்பாங்க, இது கின்னஸ் புக் ரெக்கார்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு எல்லாரையும் கட்டி பிடிச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். பட் அது வந்து நான் மட்டும் அந்த அந்த சந்தோஷம் இல்லாமல், அது உங்கள் கண் பார்வைக்கு மீடியாவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு காரணமே என்னன்னா, இந்த பசங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கலாம், இல்லைனா வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லைன்னா கோவில் ஃபங்க்ஷன்ஸ், எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அதில் எங்கள் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, எந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நான் ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய வீடியோ அனுப்புகிறேன். ஏன்னா அதுதான் அவங்க வாடகை கட்டணும், அதுதான் அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு மேடை ஒன்று ரெடி பண்ணி எங்கெல்லாம் வந்து இந்த கலையை எடுத்துகிட்டு போய், ஏன்னா இது வந்து பாரம்பரிய கலை, இது வந்து அழிஞ்சிடக்கூடாது. அதுவும் இந்த பசங்க பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், பசங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் பத்தாது, இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் மீடியாக்கள் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு ப்ரோக்ராம் கிடைக்கும். ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் பார்க்குங்க, இப்போ இவருக்கு வெறும் வாடகை கட்டுறது இது மட்டும் இல்லை பிரச்சனை, திடீர்னு ஏதோ ஸ்கின் அவருக்கு என்ன ஸ்கின் ப்ராப்ளம், ஆமாம் சோரியாசிஸ்னு ஒரு ப்ராப்ளம், அது வந்து 3 வருஷமா அதுக்கு மாத்திரை மருந்து இதெல்லாம். ஏன் சொல்றேன்னா, இது அவங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டம். அதுல இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்க. பசங்க அழமாட்டுறாங்க ஒரு சில டைம்லாம். பிரபு இவன் அந்த பையன்லாம் அழுதுருக்கான், மாஸ்டர் என்னால வந்து வாடகை கட்ட முடியல மாஸ்டர், ஏதாவது ஒரு மாதிரி இருக்கு மாஸ்டர், எங்களுக்கு பணம் இல்லை மாஸ்டர், ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர். ஸோ நம்ம பணம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம், பட் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கவனிக்கிறேன், நீங்கள் போயிட்டு பப்ளிக் கிட்ட இந்த விஷயத்த நல்லா ரீச் பண்ணுங்க, அவங்களுக்கு நிறைய ஷோ கிடைக்கட்டும். நீங்கள் எழுதுகிற எழுத்து, நீங்கள் பேசி, ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன், நான் வீடியோஸ் பேசினாலே